கோடி கோடியா பணம் சம்பள ஆசையில ஒரு வேதையை பரப்பி விட்டு அதுக்கு முன்னாலேயே மருந்து கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல வைக்கிறீங்க. இதனால எத்தனை உயிரிங்க பலியாகிட்டு தெரியுமா? அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஹலோ டிஎஸ்பியா, நான் மித்ரா பேசுறேன். குழந்தைங்க சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம். இங்க ஒருத்தர் என்ன கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி கண்டவங்களை என்ன அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுறீங்களா? தேங்க்யூ. ஹலோ டாக்டர், நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களா போய் பெரிய மனுஷன் எல்லாம் கேள்வி என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும். சரிதா? அந்த மருந்து உடனே நான் ராதா மெடிக்கல்ஸ்ல போய் விசாரிச்சிட்டேன். அந்த ஃபேக்டரியில உங்க முன்னாடி இருக்காரே மிஸ்டர் மித்ரா, சமூகத்தை ஒரு பெரிய மனுஷன். D1 police station, Sundaram speaking. What do you want? கொள்ளையா? அப்படியா? நீங்க யார் பேசுறது? சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் சார். ரகுராமன் தெருவில் பேங்க்ல கொள்ளையா? ஐயோ இல்லையா, நீ ஏன் அலற? கொள்ளன்னா அலறாம தெரிகிறதா சார்? சீக்கிரம் போயா. நான் மட்டும் தனியாவா? என்ன விருந்தா குடும்பத்தோட போறதுக்கு? போயா, போய் வாட்ச் பண்ணு. அப்படி உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா போன் பண்ண, நான் கிரைமுக்கு சொல்லுவேன். ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. என்னது எச்ச போடுறதா? பிச்சை சாமி. உன் பேர் என்ன? பிச்சைக்காரனுங்க. உன் வேஷத்தை கேட்கல நான். உன் பேரை சொல்லு. வடிவேலுங்க. இன்ஷியல் என்னடா? எம்ஏ. எம்ஏ படிச்சுட்டு பிச்சை எடுக்கிறியா நீ? எத்தனை நாளா இந்த தொழில்? பிறந்ததுல இருந்தே இதுதான் தொழில் சாமி. கர்ப்பத்துல இருந்தே பிச்சை எடுக்கிறியா? பட்டை எழுத்துற உண்ணனா சாமி? குருட்டு பிச்சைக்கார மாதிரியா நடிச்சு ஆளுங்க அசர பார்த்து பேங்க்ல கொள்ளடிக்கிறது இதுதானே உன்னுடைய தொழில்? ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்களே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க ஐயா. என்ன ஏமாத்த முடியாது, நான் ஏமாறவும் மாட்டேன். மரியாதையா சொல்லு. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். கண்ணு தெரியாதவனை போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்களே சார். நானா சித்திரவதை பண்றேன்? நீ நடிக்கிற. உனக்கு கண்ணு தெரியும், அதனாலதான் பேங்குக்கு முன்னால வந்து நீ பிச்சை எடுக்கிற. உன்னை லேசில கூடாது. சொல்லு. பணத்தாடு உன்னை அடிச்சு இதே இடத்துல கொண்டுடுவேன். பாக்குறவங்க பிச்சைக்காரனை அடிச்சு கொள்றான்ற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் உன்னை கூட்டும் போய் முட்டி முட்டிக்கு தட்டி உண்மையை கக்க வைக்கிறேன். சார் சார் வாங்க. பேங்க்ல மாத்திட்டு நோட்டை கேர்லெஸ்ஸா போட்டு போறீங்களே, எடுங்க. டிபார்ட்மெண்ட் திருப்பி கொடுத்தா இதே வேற டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்தா ஜோபில சொல்லிப்பான். போங்க போங்க. சார் சார், பேங்க்ல பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு திருடி பசங்க ஓடுறாங்க சார், ஓடுறாங்க சார். பிடிங்க சார், பிடிங்க. கையில நீ ரிவால்வர் வச்சிருக்கிற, அவங்க கொள்ளை அடிச்சிட்டு ஓடுறாங்க. ரீல் விடுற யார்கிட்ட சோடா உடைக்கிற மேன்? ஆமா சார், நான் கேஷியர் சார், கேஷியர் சொல்றேன். கேஷியர் மூஞ்ச பாரு. என்ன சார் இடிக்கிறீங்க சார்? அப்புறம் பெரிய கேஸ்ல மாட்ட போறீங்க நீங்க. நானா கேஸ்ல ஆமா மாட்டேன் சார். என்ன டேபிள்ல நீச்சல் அடிக்கிற? தெளிவா ஒழுங்கா வையா. மிரட்டுறீங்களே சார், பயமா இருக்குது. போய் போய் ஆஃப்டர் ஒரு பிச்சைக்காரனை ஏன் அடிச்சாச்சு? 15 வருஷமா கண்ணே தெரியாம தடவி தடவி இங்க ஏன் தடவிக்கிட்டு இருக்க? அந்த இடத்துல அவன் பிச்சை எடுக்கிறான்னாக்கா அவன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன் சார். அதான் சார் நம்மளுக்கு முக்கியம். அந்த பேங்க் கொள்ளைக்காரனுக்கும் அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு நினைச்சு என்கொயரி செஞ்சேன். இதுல என்ன நமக்கு ஆபத்து? உனக்கு இல்ல, என் வேலைக்கு எனக்கு ஆபத்து. ஒரு கேஸ விசாரிக்க போனா ஆபத்து வரதான் சேவான்னு விட்டுற வேண்டியதுதான். இன்னும் அதிகமா பேசாத. உன்னை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். எதுக்கு மேல பெருசெல்லாம் ஏட்ட கிடையாது. நீங்க நினைச்சா பண்ண முடியாது சார். முடியாது. ஒரு 25 நாளா சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஊட்டில ஒரு ஏக்கரா நிலம் வாங்கி அதுல சின்ன உருளைக்கிழங்கு போட்டு எருவை தள்ளிட்டு வந்துருவேன். சார் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பார்க்கலாம். Next Tuesday at 4:30. 4:30, yes. Welcome. Thank you.